not in the new year. ஆகவே நம்முடைய நம்பிக்கை புதிய வருஷத்தின் மேல் அல்ல. Our hope is in the one who makes all things new. புதியதாய் புதிய எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர்கள் மேல் நம்முடைய நம்பிக்கை உண்டு. Somebody shout hallelujah for that. My message title this morning, இந்த காலை வேளையினுடைய செய்தியினுடைய தலைப்பு is called a fresh start. புதிய ஆரம்பம். A fresh start. ஒரு புதிய ஆரம்பம். Tell your neighbor a fresh start. பக்கத்துல இருக்கவங்கள்ட்ட சொல்லுங்க ஒரு புதிய ஆரம்பம்னு சொல்லுங்க. Hallelujah. The year has become new. வருஷம் புதிதானது. Why don't we make all things new? ஏன் நமக்காகவும் காரியங்களை புதுப்பித்துக் கொள்ள கூடாது? Turn with me in your Bibles. உங்களுடைய வேதத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Isaiah chapter number 43. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் verse number 18. 18வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனங்களை செலுத்தலாம். verse number 19. 19வது வசனத்துக்கு நேராகவும் செலுத்தலாம். Let's read verse 19 first. 19வது வசனத்தை முதலாவது நாம் வாசிக்கலாம். This is the word of the living God. இதுதான் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. Behold, I do a new thing. நான் புதிய காரியத்தை செய்கிறேன். I will do a new thing. நான் புதிய காரியத்தை செய்கிறேன். Now it shall spring forth. இப்பொழுதே அது தோன்றும். Shall you not know it? நீங்கள் அதை அறியீர்களா? I will even make a road in the wilderness. நான் வனாந்தரத்திலே வழியையும் and rivers in the desert. வனாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். Somebody shout hallelujah. Amen. If you believe this, say hallelujah. இதை நம்பினால் நீங்கள் ஒரு அல்லேலூயா சத்தமாய் சொல்லுங்க. I want to believe this for 2017. நான் இந்த வார்த்தைகளை 2017 முழுமையாய் நான் நம்புகிறேன். The Lord says I will do a new thing. ஆண்டவர் சொல்லுகிறார் நான் ஒரு புதிய காரியத்தை செய்வேன். It will come forth. அது நிச்சயமாய் தோன்றும். It's not I will do a new thing. We are talking about human beings. நான் மனிதனாய் இருந்து செய்வேன் என்றால் no. God says I will do a new thing in your life. தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய காரியத்தை செய்வேன் என்று அவர் சொல்லுகிறார். God does a new thing. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். It's going to be a great miraculous thing. அப்படியானால் அது பெரிய அற்புதமாய் உங்களுக்கு இருக்க போகிறது. He will make a road in the wilderness. அவர் வனாந்தரத்திலே அவர் வழிகளை ஏற்படுத்துவார். And he will make rivers in the desert. வனாந்தர வெளியிலே ஆறுகளை அவர் ஏற்படுத்துவார். Is it humanly possible? அது மனிதனால் கூடுமா? It is not possible. அது மனிதனால் கூடாது. In 2017 2017 all our plans and all our things are very good. உண்மையாகவே நம்முடைய எல்லா ஜெபங்களும் நன்மையானதுதான். But God says I will do a miraculous thing in your life. ஆனால் தேவாதி தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் நான் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறேன். Somebody say hallelujah. Amen. When will this happen? எப்பொழுது இது நடக்கும்? You may be saying, brother, பக்கத்துல இருக்க நீங்க ஒருவேளை சொல்லலாம், brother, I've been really hearing this verse for many years. நீங்க ஒருவேளை சொல்லலாம் இந்த வசனத்தை எத்தனையோ வருஷமா நான் வாசித்துக் கொண்டிருக்கிறேனே. Every time new thing. ஒவ்வொரு வாட்டியும் புது காரியம் தான். Nothing new has come. ஆனா ஒண்ணும் புதுசு வரலையே. But I realized verse 18 is very important. ஆனால் இந்த வசனத்தை வாசிக்கும்போது 18வது வசனம் முக்கியம் என்று நான் அறிந்து கொண்டேன். Unless 18 is fulfilled, 19 will not be fulfilled. 18வது வசனம் நிறைவேறவில்லை என்று சொன்னால் 19வது வசனம் நிறைவேறாது. What is the key here? அது என்ன? அதனுடைய சாவி என்ன? Do not remember the former things. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Nor consider the things of old. பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். So my job is to forget the old things. என்னுடைய வேலை என்ன? நான் பழையவைகளை மறக்க வேண்டும். And not to consider the old things. நான் பழையவைகளை நினைக்க கூடாது. And then the Lord says I will do a new thing. அதன் பிறகு தேவன் சொல்லுகிறார் நான் உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். That means அப்படியானால் whatever has happened in 2016 2016 நடந்தது எல்லாம் some of us have gone through maybe a bad patch in 2016. நம்மில் சிலர் மிகவும் மோசமான நிலையை 2016 கடந்து வந்திருக்கலாம். The Lord says if I want to do a new thing in your life, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேன். Don't consider what happened in 2016. 2016 நடந்ததை நீ சற்று நினைத்து பார்க்காதே. Because I will do a new thing. ஏனென்றால் நான் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். Somebody shout hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. First he says don't remember the new old things. முதலாவது சொல்லுகிறார் பூர்வமான முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். And the second thing he says இரண்டாவதாக சொல்லுகிறார் in verse number 22. 22வது வசனத்திலே சொல்லுகிறார் the second condition. இரண்டாவது கட்டளை என்ன? You have not called on me. நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை. Two conditions. இரண்டாவது கட்டளை First condition don't remember the former things. முதலாவது சொன்னார் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். Second things he says now call on me. இரண்டாவதாக சொல்லுகிறார் நீ என்னை கூப்பிடு. Don't call on your neighbor. ஓ உன்னுடைய நண்பனை கூப்பிடாதே. Don't call on your father or your mother. உன்னுடைய தகப்பனை கூப்பிடாதே. உன்னுடைய தாயை கூப்பிடாதே. Don't call the bank loan number. ஓ உன்னுடைய பேங்க்ல இருந்து கடன் கொடுக்கக்கூடிய நம்பருக்கு நீ அழைக்காதே. Call on the name of the Lord. ஆனால் தேவாதி தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடு. Somebody say hallelujah.
The Lord says, call unto me and I will show thee great and mighty things. என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு பெரிய காரியங்களை நான் அறிவிப்பேன். Amen. Amen. Hallelujah. In 2017, 2017 if you receive this word, இந்த வார்த்தையை நீ ஏற்றுக்கொண்டால் you must forget the old things. பழையவைகளை நீ நினைக்க கூடாது. My message this morning, இந்த காலவேளையினுடைய செய்தி என்ன? I want to tell you about a few new fresh starts you can make in 2017. ஒரு புதிய ஆரம்பத்தை 2017 செய்யக்கூடிய புதிய ஆரம்பத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். We sang many songs about grace of God. பழைய अनेक கிருபைகளை கொண்ட பாடல்களை நாம் அதிகமாய் பாடினோம். I heard a story, நான் ஒரு கதையை கேட்டேன். and this is the true incident which happened. அது உண்மையாய் நடந்த ஒரு சம்பவம். August 2010, ஆகஸ்ட் மாதத்தில் 2010 ஆகஸ்ட் மாதம் in a mine in a place called Chile. சில்லி என்கிற இடம் சொல்லப்பட்ட தேசத்திலே There was a mine. அந்த இடத்துல ஒரு சுரங்கம் இருந்தது. 33 people went inside. 33 people went inside. 33 பேர் அந்த சுரங்கத்திற்குள் கடந்து போனார்கள். And the mine closed on them. அந்த சுரங்கமானது அவர்களை மூடிக்கொண்டது. And the depth which they went into, அந்த ஆழம் என்னவென்று சொன்னால் 2300 feet. 2300 அடி ஆழம் கொண்டது. Oh, it's maybe like hell. அது ஒருவேளை நாம் சொல்ல போனோமானால் நரகத்தை போல என்று They சொல்லலாம். were trapped 2000 feet under. அந்த 33 பேரும் 2300 பள்ள ஆழத்திலே மாட்டிக்கொண்டார்கள். I do not know what emotion they went in through. ஆனால் அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்பார்கள் என்று தெரியல. Dark, no air. ஒரு இடத்திலும் காற்று கிடையாது, இருள் சூழ்ந்திருக்கும். And they were not able to come out from there. அந்த 2300 சதுரடி ஆழத்தில் இருந்தவர்கள் மேலே வந்திருக்க முடியாது. But on the 17th day, ஆனால் 17வது நாளிலே they heard a drill sound come through. அங்கு அவர்கள் மேலிருந்து ஏதோ ஒரு ஓட்டை போடுகிற அந்த சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். Their hope began to rise. அப்பொழுது அவர்களுடைய நம்பிக்கை பெருக ஆரம்பித்தது. Through that small hole, அந்த சின்ன ட்ரில்லிங் அந்த ஓட்டை வழியாக came through supplies, drinking water and food from right on top. அந்த 2300 அடி மேலே இருந்தவர்களுக்கு சாப்பாடும் தண்ணீரும் அனுப்பி வைக்கப்பட்டது. After 17 days, 17 நாட்களுக்கு பிறகு water, food, medicines came through that hole. தண்ணீரும் அப்பமும் அவர்களுக்கு அந்த ஓட்டை வழியாய் வந்தது. So the miners depended on that same hole every day for sustenance. ஆகவே அந்த சுரங்கத்திலே பிடிபட்டவர்கள் அந்த இடத்தையே அவர்கள் நம்பி இருந்தார்கள். You know how many days it took for them to be rescued? அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியே மீட்டு கொண்டு வர எத்தனை நாட்கள் ஆனது உங்களுக்கு தெரியுமா? 69 days. 69 நாட்கள் ஆனது. Hallelujah. God rescued them after 69 days. ஆண்டவராகிய தேவன் அவர்களை 69 நாட்கள் அந்த பள்ளத்தாக்கில் அவர்களை உயிரோடு காத்தார். There is an invisible connection between heaven and earth. கண்கள் பார்க்க முடியாத தொடர்பு பூமிக்கும் பரலோகத்துக்கும் உண்டு. And the supply comes from the Father in heaven. நம்முடைய தேவைகள் எல்லாம் ஒத்தாசைகள் எல்லாம் பர்வதத்திலிருந்து இறங்கி வருகிறது. Where does my help come from? நம்முடைய ஒத்தாசை எங்கிருந்து வருகிறது? My help comes from the Lord who made heaven and earth. என்னுடைய ஒத்தாசைகள் பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. Hallelujah. Amen. Let 2000 begin to be a fresh start for you today. ஆகவே 2017 உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை இன்றிலிருந்து கொடுப்பதாக. Don't remember the former things. பழையவைகளை நீ நினைக்காதே. First thing about the fresh start, முதலாவது காரியம் புதிய துவக்கத்தை குறித்து is found in 2 Corinthians chapter 5 and verse number 17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை சற்றே கவனிக்கலாம். Therefore if any man is in Christ, ஆகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் he is a new creation. அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். Somebody say hallelujah for that. யாராவது ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. Amen. If you want to make 2017 a blessed year, ஒரு 2017 உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக மாற வேண்டுமானால், if you want to start afresh and new, நீங்கள் புதிய ஒரு காரியத்தை ஆரம்பியுங்கள். the Bible says, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, start a new life with Christ Jesus. புது வருஷத்தை தேவனோடு கூட நீங்கள் தொடங்குங்கள். Why does the Lord say I want to make all things new? ஏன் ஆண்டவராகிய தேவன் புதிய காரியங்களை உங்களுக்கு செய்கிறேன் என்று சொல்லுகிறார்? Because if you are going to think about the past, நீங்கள் ஏனென்றால் நீங்கள் பழையவைகளை நினைத்துக் கொண்டிருப்பீர்களானால் you will never be able to proceed to the future. நீங்கள் முன்னோக்கி உங்களுடைய பாதைகளை நீங்கள் காலடிகளை எடுத்து வைக்க முடியாது. Hallelujah. Amen. The Bible says looking unto Jesus the author and the finisher of our faith. ஆகவே நம்முடைய நம்பிக்கையானது உலகத்தை ஆண்டவர் தோற்றுவித்தவரும் முடிக்கிறவரும் அவர் மேல் நம்முடைய நோக்கம் இருப்பதாக. That means our eyes should be forward looking at Jesus Christ. அது அப்படி என்று சொன்னால் நம்முடைய கண்கள் நம்மை தேவனை நோக்கியே இருக்க வேண்டும் என்பதை Philippians chapter 3 and verse 13 says, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம்
13. The Bible says, Paul says, I will forget those things which are behind and I'm going to go looking forward to the future. வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடுகிறேன். He says, I forget those things which are behind. நான் என்ன பவுல் என்ன சொல்லுகிறான், நான் பின்னானவைகளை முன்னான நடந்தவைகளை மறந்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். Oh, somebody hurt me 10 years, brother. Somebody hurt me, my feelings. ஒருவேளை நம்ம சொல்லலாம், 10 வருடத்துக்கு முன்பாக என்னை சிலர் துன்பப்படுத்தி Oh, விட்டார்கள். I'm angry with them. நான் அவர்களுக்குள்ள கோபமாக இருக்கிறேன். That's why I'm not able to proceed further. ஆகவே தான் நாம் முன்னேறாமல் இருக்கிறோம். Somebody did something to me 3 years ago. 3 வருடங்களுக்கு முன்பாக நமக்கு ஏதாவது காரியங்களை யாராவது செய்திருக்கலாம். I cannot forget their frustration towards me. அவர்கள் செய்தது நிமித்தமாக வந்த துன்பத்தை நான் மறக்க முடியவில்லை. This morning in 2017. இந்த காலை வேளையில் 2017லே The Bible says, வேதம் சொல்லுகிறது, if you are in Christ Jesus, நீங்கள் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் all things are passed away. ஆகவே எல்லாம் ஒழிந்து போயின. Hallelujah. Amen. You must make a conscious effort this morning இந்த காலைவேளையோட நினைவுகள் to say, God, everything is new inside you. ஆண்டவரே, உமக்குள் எல்லாம் புதியதாய் இருக்கிறது என்று சொல்லுங்கள். As a matter of fact, the day itself has got new grace. ஒவ்வொரு நாளும் நமக்கு புதியதாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். Are you agreeing with me? ஒத்துக்கிறீங்களா என்னோட? Every day new grace. ஒவ்வொரு நாளும் கிருபை புதியது ஒத்துக்கொள்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. That's in Lamentations 3:23. அதுதான் புலம்பல்ல 3:20லே நாம் வாசிக்கிறோம். His great is thy faithfulness. ஆண்டவருடைய அந்த கிருபை நமக்கு மேலானது. It comes on you every day. அது ஒவ்வொரு நாளும் உனக்கு இறங்கி வருகிறது. Why are we still holding on to the past? அப்படியானால் ஏன் பழையவைகளை நாம் பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும்? And not being able to proceed to the future. ஏன் முன்னோக்கி நம் செழிப்புக்கு முன்னோக்கி போக கூடாது? Amen. Amen. Today is going to be the last day when you're going to talk about the past. இன்றே பழையவைகளை குறித்து பேசுவது நிற்கப்படும். Hallelujah. Come on, let's all lift our hands to the Lord this morning. இந்த காலைவேளையிலே கரங்களை உயர்த்துங்க. Say, Lord in heaven, ஆண்டவர் பரலோகத்தின் தேவனே, help me to forget the past. எனக்கு ஆண்டவரே பழையவைகளை மறக்க எனக்கு உதவி செய்யும். Give me the Lord the future vision of the future. ஆண்டவரே, என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து ஒரு தரிசனம் தாரும். I choose to forgive those people who have hurt me in the past. ஆண்டவரே, என்னை துன்புறுத்தினவர்களை நான் மறக்கிறேன். Because it is hindering my progress. ஆண்டவரே, அது என்னுடைய எதிர்காலத்தை முன்னேற்றத்தை தடை செய்கிறபடியால். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Hallelujah. Amen. So if you are not in Christ, ஆண்டவருக்குள்ளாய் நீங்கள் இல்லாவிட்டால், you are not a new creation. நீங்கள் புது சிருஷ்டியாய் இருக்க முடியாது. And if you are not a new creation, நீங்கள் புது சிருஷ்டியாய் இல்லை என்று சொன்னால், all things will haunt you and bother you. பழையவைகள் உன்னை பிடித்துக் கொள்ளும். Amen. Amen. I do not know about you. உங்களை குறித்து எனக்கு தெரியாது. I do not. You come to church, very good. நீங்கள் எல்லோரும் ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்கள், நல்லது. But I have understood, ஆனால் நான் புரிந்து கொண்டேன், just because we sit in the church, நாம் சபையில் உட்கார்ந்து இருக்கிறபடியினால் we are not new creation sometimes. நாம் புதிய சிருஷ்டிகள் என்று சொல்லிவிட முடியாது. How can you say that, brother? எப்படி நீங்க சொல்லலாம் சகோதரனே? I was sitting in church for so many years. நான் ஆலயத்தில் இத்தனை வருடங்களாக அமர்ந்திருக்கிறேன். Many years I was sitting in the church. பல வருடங்களாக அமர்ந்திருக்கிறேன். I can sing all the hymns. எல்லா பாடல்களையும் நான் பாடுவேன். I can sing all Kirtana and Pamalai. எல்லா கீர்த்தனை பாட்டு பாமாலை எதுனால நான் ரெடி. But I was not born again. ஆனால் நான் மறுபடியும் பிறக்கவில்லை. When pastor comes, பாஸ்டர் வந்தார், I said ஸ்தோத்திரம் pastor. ஸ்தோத்திரம் பாஸ்டர். But I was not born again. ஆனால் நான் மறுபடியும் பிறக்கவில்லை. That's why I'm sharing this among you this morning. ஆகவே தான் இந்த காலைவேளை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். Maybe you've attended church. நீங்கள் சபையிலே கலந்து கொண்டிருக்கலாம். Maybe you sing all the good songs. நீங்கள் எல்லா நல்ல பாடல்களையும் பாடலாம். But if you're not born again, ஆனால் நீங்கள் மறுபடியும் பிறக்காவிட்டால், your destination, the Bible says, is not heaven. ஆகவே உங்களுடைய கடைசி காலம் பரலோகமாய் இருக்கவே முடியாது. The greatest desire Jesus has, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசை, is to make you a new creation just like him. உங்கள் ஒவ்வொருவரையும் அவரை போலவே புதிய சிருஷ்டியாய் ஆக்க வேண்டும் என்பதே. Hallelujah. So if a man is in Christ, ஆகவே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், automatically all things are passed away. அது தானாகவே எல்லா பழைய காரியங்களும் ஒழிந்து போய்விடும். All things have become new. எல்லாம் புதிதாகிவிடும். The book of Ephesians chapter 4, எபேசியர் எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் and verse number 24 says, 24ஆம் வசனம் சொல்லுகிறது, that you put on the new man, நீங்கள் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள், which was created according to God in true righteousness and holiness. அது தேவனுடைய நீதியின் நிமித்தமாக தேவனுடைய சாயலாக கொடுக்கப்பட்டதான அந்த மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Amen. You must put on the new man. ஆகவே நீங்கள் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். New beginnings, new born again life, new man. புதிய வருஷம்,
புதிய மனுஷனாய் காணப்படுவோம். Hallelujah. ஆமென். Hallelujah. Before we close, we will give you an opportunity to make sure that you accept Christ if you have not accepted Christ. இதுவரையிலும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு தயவாய் நீங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். Number 2, இரண்டாவதாக the Bible says there's going to be a new heaven and a new earth. தேவனாகிய கர்த்தர் வேதத்திலே புதிய பரலோகம் இருக்கிற புதிய பரலோகத்தை குறித்து சொல்லுகிறார். 2 Peter chapter 3, 2 பேதுருவின் நிருபம் chapter number 3, சாப்டர் 3ஆம் அதிகாரம் and verse number 13. 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். The Bible says, வேதம் சொல்கிறது, according to his promise, அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே look for new heaven and a new earth. நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். Not only are we new in Christ Jesus, ஆகவே நாம் வெறும் கிறிஸ்துவுக்குள்ளாய் புது சிருஷ்டியாய் மட்டுமல்ல, but the world and the heaven and earth will be a new heaven and a earth one day. உலகத்திலே ஒரு நாள் புதிய பூமியும் புதிய வானமும் உண்டாயிருக்கும். In the book of Isaiah chapter 65, ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் and verse number 17 says, 17ஆம் வசனம் சொல்லுகிறது, I will create new heavens and the new earth, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிப்பேன். and the former shall not be remembered or come to mind. ஏசாயா 65 and verse number 17. ஏசாயா 65ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வேதத்தை திருப்புவோமானால் 5ஆம் வசனத்திலே நாம் அங்க வாசிக்கலாம். Shall not be remembered or come to mind. No problem. 5ஆம் வசனம், நீ உன்மட்டிலே உன் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கலும் நான் 65 verse 17. 17. I'm sorry, where are we, pastor? 65 verse 17. 1:7. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. Amen. Amen. You may be singing, brother, this world is very very bad, too much of trouble. ஓகே, நீங்க ஒருவேளை சொல்லலாம் இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டம், ரொம்ப கெட்டுப்போன உலகம்னு சொல்லலாம். How can we live in this world? எப்படி இந்த உலகத்துல வாழ முடியும் நீங்க கேட்கலாம். There's going to be a new heaven and a new earth. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் புதிய வானம் புதிய பூமி என்று. Somebody say hallelujah. Amen. It's going to be filled with God's righteousness. ஆகவே அந்த புதிய பூமியும் புதிய அந்த வானமும் ஆண்டவருடைய நீதியினால் நிரம்பி இருக்க போகிறது. So if you are born again, நீங்கள் மறுபடியும் பிறந்து you இருப்பீர்களானால், become a new creation in Christ Jesus. ஒரு புதிய சிருஷ்டியாய் காணப்படும் பொழுது, and you can enter into this new heaven and a new earth. நீங்கள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்திலே தேவன் உண்டாக்கின புதிய அந்த ராஜ்யத்திற்குள் நுழைய முடியும். Are you happy? சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you happy? This world will not give us any hope. இந்த பூமி உனக்கு எந்த நம்பிக்கையும் கொடுக்காது. There's a new heaven and a new heaven, earth. ஆனால் புதிய வானம் புதிய பூமி உண்டு. Hallelujah. Hallelujah. That is our hope. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. Amen. Amen. Another thing about fresh start, இன்னொரு காரியம், புதிய ஆரம்பத்தை குறித்து இன்னொரு காரியத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். Isaiah chapter 62 and verse number 2. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். I know I'm giving you a lot of exercise, Bible exercise. உங்களுக்கு பைபிள்ல உங்களுக்கு கொஞ்சம் எல்லாம் உடற்பயிற்சி நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். It's very good. ஆனா அது உண்மையா நல்லது. The Gentiles shall see your righteousness and all kings your glory, and you shall be called by a new name. 62 Isaiah 62 இரண்டாவது வசனத்தை வாசிக்கிறேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள், கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தில் நீ அழைக்கப்படுவாய். Somebody say hallelujah. Amen. The Gentiles shall see your righteousness. ஓ, இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், ஜாதிகள் உங்களுடைய நீதியை காண்பார்கள், and the kings will see your glory. ராஜாக்கள் உங்களுடைய மகிமையை காண்பார்கள். I will say amen. I don't know about you. நான் ஆமென் என்று சொல்லுகிறேன், உங்களை குறித்து எனக்கு தெரியவில்லை. Because I want to see the Gentiles must recognize who you are. ஏனென்றால் புறஜாதி மக்கள் உங்களை நீங்கள் யார் என்று அடையாளம் கொள்ள வேண்டும். Hallelujah. In the office the boss is bothering you. ஒருவேளை உங்க ஆபீஸ்ல உங்களை ரொம்ப உங்க பெரிய பாஸ் உங்களை துன்பப்படுத்திட்டு இருக்கலாம். But the Bible says, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, that king will look at your glory. ஆனால் தேவன் சொல்லுகிறார், ராஜாக்கள் உங்களை பார்ப்பார்களாம். Hallelujah. God says, I'm going to show you favor even in this year. ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு अनेक நன்மைகளை இந்த வருஷம் செய்ய போகிறார். Praise the Lord. But before he does that, ஆனால் அதை செய்வதற்கு முன்பாக, he says, I will name you a new name. நான் உங்களுக்கு ஒரு புதிய பெயரை கொடுப்பேன். A new name. புதிய பெயர். What is so important about a name? ஒரு பெயரை குறித்து என்ன ஒரு முக்கியம் இருக்கிறது? You see, my wife's name is changed after she married me. என்னை திருமணம் முடித்த பிறகு என்னுடைய மனைவியினுடைய பெயர் மாறியது. All right? Her surname changed.
நேம் அதனுடைய பெயர் மாறுகிறது. Amen. Why? Because of association. அது ஏனென்றால் அது ஐக்கியத்தை குறிக்கிறது. And then the name is changed. பிறகு பெயர் மாறுகிறது. The Lord says, ஆண்டவர் சொல்கிறார், I will change your name. உங்களுடைய பெயரை நான் மாற்றுவேன். Why will you change your name? ஏன் உங்களுடைய பெயரை மாற்றுவேன்? Gentiles shall see your righteousness. ஏனென்றால் புறஜாதிகள் உங்களுடைய நீதியை And பார்ப்பார்கள். all the kings shall see your glory. எல்லா ராஜாக்களும் உங்களுடைய மகிமையை பார்ப்பார்கள். Many times in the Bible, people's names were changed by the Lord. அநேக நேரத்தில் வேதத்தில் பார்க்கும்போது எல்லா பழைய பெயர்களையும் தேவன் மாற்றி Let's just இருக்கிறார். talk about Abraham's name change. ஆபிரகாமுடைய பெயர் மாற்றத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல You விரும்புகிறேன். don't have to turn there. அந்த பகுதிக்கு நீங்க It's திருப்பாதீங்க. found in Genesis chapter 17 and verse number 5. You can go there. ஆதியாகமம் 17:5 சொல்லப்பட்டிருக்கிறது. The name of Abraham, ஆபிரகாமுடைய பெயர், Abraham's name was High Father. That means give respect to a senior man. ஏனென்றால் அவருடைய பெயர் முதலாவது வேறு விதமாக இருந்தது. High Father. பெரிய மதிப்புக்குரியவர். Exactly. Honorable senior man. மதிப்பிற்குரிய பெரியவர். God changed his name. ஆனால் ஆண்டவருடைய பெயரை மாற்றினார். And made his name Abraham. ஆபிரகாம் என்று மாற்றினார். What is the meaning of Abraham? ஆபிரகாம் என்று சொன்னால் என்ன? Father of nations. அவர் விசுவாசத்துக்கு அடையாளமாய் அந்த பெயர் So சூட்டப்பட்டார். every time somebody said Abraham, யாராவது ஆபிரகாம் சொல்லும்போது it seems he's calling him father of nations. அது ஜாதிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது. High respected senior man. மிகவும் மதிப்புக்குரிய மனிதனாய். And the name changed to Abraham. ஆனால் பெயரோ ஆபிரகாம் என்று மாற்றப்படுகிறது. So people spoke to him and said Abraham, Abraham. எல்லா ஜனங்களும் ஆபிரகாம் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். Okay, they changed his name, right? So they started calling him Abraham. பெயர் மாற்றத்துக்கு பிறகு அவர்கள் அப்படி ஆபிரகாம் என்று கூப்பிட ஆரம்பித்தார்கள். Names have meanings. ஒவ்வொரு பெயருக்கும் அர்த்தம் உண்டு. And so every time somebody said Abraham, யாராவது ஒருவர் அவனோடு கூட பேசும்போது ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது, and he says my name is Abraham, yes, அவனும் சொல்லுகிறான் என்னுடைய பெயர் ஆபிரகாம் தான். he was confessing I will be the father of nations. அப்படியானால் ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது நான் ஜாதிகளுக்கு தகப்பனாய் இருப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். That's his name. அதுதான் அவனுடைய பெயர். So somebody says, oh, you father of nations, how many nations? ஒருவேளை யாரும் கேட்டா எவ்வளவு எத்தனை தேசங்கள் அப்படினு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவோம்? He will say sorry, not even one, no child. என்கிட்ட ஒரு குழந்தை கூட இல்லப்பா எனக்கு, ஆனா அப்படிதான் பேர் இருக்கு. But God changed his name. ஆனால் தேவன் அந்த பெயரை மாற்றினார். Listen to his wife's name. அவனுடைய மனைவியினுடைய பெயரை கவனியுங்கள். 17:15, read it at home. 17:15 நீங்க வாசிச்சு பாருங்க. சாராய் என்று அவருடைய பெயர். Princess or a senior respectable lady. அதாவது பெரிய மதிப்பிற்குரிய பெண்மணி. To Sarah. Name change to Sarah. பேர் வந்து சாரா அப்படினு மாறியது. Okay, and in Hebrew ha, that's very important. எபிரேய வார்த்தையில ஹா அப்படிங்கற வார்த்தை மிக முக்கியம் வாய்ந்தது. Sir, ha, you know it must come from the lungs. உள்ளத்தின் அந்த ஆழத்தில் இருந்து வந்த அப்ரஹாம் அப்படினு வரணும். The name change meant mother of nations. ஏனென்றால் இப்பொழுது ஜாதிகளுக்கு அவள் தாய் என்று பெயர் பெறுகிறாள். Listen very carefully. நன்றாய் கவனிங்க. What did God do in changing the name? என்ன தேவன் பெயர் மாற்றத்தை கொண்டு என்ன செய்தார்? He put Abraham inside the name Abram. ஆபிரகாம் என்ற பெயரிலே ஆபிரகாம் என்ற பெயரை ஏன் திணித்தார்? The word ha refers to the word hey, which means the breath of God. ஹா என்று சொன்னால் தேவனுடைய சுவாசம் என்று பொருள். Amen. So when you breathe, that's what you breathe. இப்போ நீங்க ஹா அப்படினு மூச்சு விடும்போது it's inside. It's உள்ளத்தில இருந்து ஆழத்தில இருந்து வருது. That's why we sing hallelujah. அதனால தான் நாம் ஹalleluya என்று பாடுகிறோம். ஜெஹோவா என்று referring to God. ஏனென்றால் அது தேவனுடைய காரியமாய் காணப்படுகிறது. It means if God changes your name, தேவன் பெயரை மாற்றும் பொழுது he puts his name in midst of your name. உன்னுடைய பெயர்களுக்கு மத்தியிலே அவருடைய பெயரை போடுகிறார். And his name is higher than any other name. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் நம்முடைய தேவன். Amen. Every knee shall bow, every tongue shall confess. எல்லா முழங்கால்களும் முடமும் எல்லா நாவும் அறிக்கையிடும். And so if God's name becomes a part of your name, ஆண்டவராகிய தேவன் உன்னுடைய பெயரிலே ஒரு பங்கு கொண்டிருப்பாரானால் everything must bow at the name of Jesus, which is your name. உங்களுடைய பெயரிலே தேவன் வைத்த பெயரில் இருக்குமானால் எல்லா முழங்காலும் முடங்கும் என்பதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. Am I right? நான் சொல்வது சரியா? When it's your new, God says I will give you a new name. ஆக புதிய சிருஷ்டி புதிய பெயர். He says I will put my name in the midst of your name. ஆக உங்களுடைய பெயர்களுக்கு மத்தியிலே என் பெயரை நான் போடுகிறேன். Hallelujah.
You may say, my name is not a very familiar name. ஒருவேளை நீங்க சொல்லலாம் என் பேர் ரொம்ப புகழ்பெற்ற பெயர் இல்ல. Actually, my name is a bad name because people know my past. ஏனென்றால் என்னுடைய பெயர் பழைய பெயர், என்னுடைய பழைய வாழ்க்கை எல்லாத்துக்கும் தெரியும்னு சொல்லலாம். Not anymore. ஆனால் இது இனி நாட்களில் அல்ல வருகிறது. Not anymore. இனி நாட்களில் அல்ல. The Lord says, I will give you a new name. உங்களுக்கு ஒரு புதிய பெயரை கொடுக்கிறேன். Take away the name of shame and put his name in the midst of that. உங்களுடைய வெட்கத்துக்குரிய பெயரை எடுத்து தேவனுடைய பெயரை நீங்கள் நடுவுல போடுங்க. Hallelujah. Somebody shout hallelujah. Hallelujah. Somebody sent me an information recently. ஒரு சிலர் யாரோ ஒருவர் எனக்கு ஒரு இப்படி தகவலை கொடுத்தார்கள். About Psalm 23. 23ஆம் சங்கீதத்தை குறித்து. They said, you know what is the center of that psalm? அந்த சங்கீதத்தினுடைய நடு பகுதி என்ன? In the Hebrew there are 55 words in Psalm 23. எபிரேயர் வார்த்தையில 55 வார்த்தைகள் இருக்கிறது அந்த சங்கீதத்தில். So if you divide exactly 55, what is the answer? இந்த 55 வார்த்தைகளை நீங்கள் சரியாய் இரண்டால் வகுத்தால் என்ன கிடைக்கும்? Okay, you get 27. 27.5. 27.5. So once is 27. Okay, let's 27. Yes, 27. This side 27. 27 இந்த பக்கம், 27 அந்த பக்கம். And one in between. நடுவுல ஒரே ஒரு பக்கம். Am I right? கரெக்ட்டா நான் சொல்றது கணக்கு சரியா இருக்கா? Okay, that's mathematics. தமிழ்ல இல்ல, எபிரேயர்ல. Okay, 27 plus 1 plus 27. 27 27 plus 1 plus 27. That's word center one. You know what word it is? அது ரெண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் நடுவுல மத்தியில இருக்கிற 1 அப்படி அந்த மத்தியில என்ன சொல்லுது? Psalm 23 and verse 4 says, 24ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை நாம் கவனிக்கலாம். that center one is for you is the word. You, Y O U. 23ஆம் சங்கீதத்திலே 4ஆம் வசனம் சொல்லுகிறது, you are with me. That you is the center word. நீங்கள் என்னோடு இருக்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் என்கிறதுதான் சரியான நடுப்பத வார்த்தையாக இருக்கிறது. Hallelujah. Amen. You will be the center. நீங்கள் தான் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர்கள். God's name will be the center of இருக்கீங்களா? our life. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். Amen. Amen. If Christ's name is the center of your life, தேவனுடைய பெயரே நம்முடைய வாழ்க்கையில் மத்தியஸ்தமாய் இருக்கிறது. there is protection. அது நமக்கு பாதுகாப்பை There is கொடுக்கிறது. healing, there's deliverance. அது நமக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிறது, விடுதலையை கொடுக்கிறது. Somebody say hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. Praise the name of the Lord. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். Praise the name of the Lord. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். Now what is the center of the Bible? அது வேதத்தினுடைய நடுப்பகுதி என்ன? You know which is the center of the Bible? வேதத்தினுடைய நடுப்பகுதி என்னங்க? Anybody knows? Psalm 1:1. வேதத்தினுடைய நடுப்பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 117ஆம் Okay, what is the longest verse in chapter in the Bible? எது இந்த பைபிளிலே பெரிய வசனம்? 1:1. Shortest? Middle? 1:18. All right? And you know what is in the center of that 1:18, exactly dividing both the Bible? 118 நடுவுல என்ன இருக்கு? Okay, there are actually 594 chapters this side. இந்த பக்கம் 594 அதிகாரங்கள் உண்டு. And 594 the other side. இந்த பக்கம் திருப்புனீங்கன்னா 594 அதிகாரங்கள் உண்டு. If you add both, ரெண்டுத்தையும் நீங்க கூட்டினீங்கன்னா it is 1188. எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா 1180 வரும். So Psalm 118 verse 8 is the center. ஆகவே 118ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் தான் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் மத்தியில இருக்கிற ஒரு நடு வசனம் அதுதான். What is the verse? அது என்னங்க? 118ஆம் சங்கீதம். Somebody read for me. Psalm 1188. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். Somebody shout hallelujah. That is the center of the Bible. அதுதான் வேதத்தினுடைய நடு பகுதி. Better to trust in the Lord. தேவன் பேரில் மட்டும் நீங்கள் நம்பிக்கையாய். So he says, I'm going to put a new name. ஆகவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பெயரை நான் The கொடுப்பேன். name of God inside your life. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமை கொண்டு He's வருகிற ஒரு going to பெயர். wipe out the name of shame and put his name and change your name. வெட்கத்தின் பெயரை அழித்து தேவனுடைய நாமத்தை உங்களுக்கு தரித்துக் கொள்ளுங்கள். Somebody say hallelujah. Forget the past and move on forward. ஆகவே பழையவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி செல்லுங்கள். Let not the devil keep telling you your past. பிசாசு உங்களுக்கு பழையவைகளை பேச அனுமதிக்காதீர்கள். If the devil reminds you of your past, ஒருவேளை பிசாசு உங்களுக்கு பழையதை நினைப்பூட்டினால், you remind him of his future. ஆகவே நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை அவனிடத்திலே பேசுங்கள். Remind him of his future also. அவனுடைய எதிர்காலத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். What's his future? அவனுடைய எதிர்காலம் என்ன? A burning hell. எரிகிற நரகம். Hallelujah.
My future is a glorious heaven. என்னுடைய எதிர்காலமோ மகிமையான ஒரு பிரசன்னம். Your amen is not crossing this roof. உங்க ஏமன் இந்த கூரையை கூட வெளில பிச்சிட்டு போக I'm giving you very good news based on the word of God. நான் இந்த வேதத்திலிருந்து நல்ல I said your future is a glorious heaven. உங்களுடைய எதிர்காலமே மகிமையான பரலோக ராஜ்யம். Hallelujah. And as a matter of fact, heaven starts on earth. ஆனால் உண்மையாகவே பரலோகம் எங்கு தொடங்குகிறது என்று சொன்னால் இந்த இடத்தில் பூமியிலே தொடங்குகிறது. Any man be in Christ is a new creation. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். So we need not go to heaven. Heaven comes into my heart. ஆகவே நான் பரலோகத்துக்கு நான் போல பரலோகம் எனக்குள்ளாய் வருகிறது. Hallelujah. Praise the Lord. Amen. The next new thing, அடுத்த புதிய காரியம் என்ன? the next fresh start, அடுத்த புதிய துவக்கம் என்ன? says God says I will do a new thing in you, inside me. ஆண்டவர் எனக்குள்ளே ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். Jeremiah chapter 31 and verse 31. எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு உங்களுடைய கவனத்தை தயவாய் கொண்டு வாருங்கள். Behold, the days are coming, says the Lord, when I will make a new covenant with the house of Israel and with the house of Judah, not according to the covenant that I made with their fathers. Let's go to verse 33. I will make with the house of Israel, says the Lord, I will put their law in their minds, verse 33, and write it on their hearts. 31ஆம் வசனம், இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். 33ஆம் வசனம், அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையானது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Hallelujah. This is very important. இது ரொம்ப முக்கியம். I will explain it very briefly. நான் அதை உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்றேன். Bible is divided into the old covenant and the new covenant. தேவனுடைய வேதம் புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை என்று இரண்டாயிரம். The old covenant was written in tablets of stone. பழைய உடன்படிக்கையானது கற்பலகையிலே எழுதப்பட்ட ஒரு வார்த்தைகள். One day Jesus invited his disciples. ஒரு நாள் சீஷர்களை இயேசு கிறிஸ்து அழைத்தார். And he said, let us break bread. ஆகவே நாம் அப்பத்தை நாம் உடைப்போம். And so he broke the bread. ஆகவே அந்த அப்பத்தை அவர் பிட்டு, then he took the wine. அவர் திராட்சை ரசத்தை எடுத்து, I said, this is the wine I'm going to consume. It's of the new covenant which is going to be shed in my blood. இந்த உடன்படிக்கை, இந்த இரத்தமானது புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்று அவர் சொன்னார். So it's a new covenant. ஆகவே அது புதிய உடன்படிக்கை. That means the relationship with God with us is new compared to the relationship with the old covenant with the Old Testament people. ஆகவே பழைய ஏற்பாட்டின் ஜனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்களுடைய உடன்படிக்கை வேறு, நம்முடைய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்த உடன்படிக்கை, அது புதியதான உடன்படிக்கை. Okay, listen very carefully. நன்றாய் கவனியுங்கள். What is special about the new covenant? ஒருவே அது என்ன ஒரு விசேஷம் புதிய ஏற்பாட்டு, அது புதிய உடன்படிக்கையிலே? It's found in the book of Ezekiel chapter 11. எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்திலே and verse number 19. 19வது வசனத்தை, this is the speciality of this new covenant. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய சிறப்பு அம்சம். I will give them one heart and I will put a new spirit within them and take the stony heart out of their flesh and give them a heart of flesh. அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். Hallelujah. Under the old covenant, பழைய ஏற்பாட்டை குறித்து, பழைய உடன்படிக்கை குறித்து சொல்லுங்க. everything is to keep the law. எல்லா சட்டதிட்டங்களையும் வைத்திருக்கு முன்பாக வைக்க வேண்டும். Washing, there was cleansing, there were so many rituals. சுத்திகரிப்பதற்காக अनेक முறைமைகள் கடைபிடிக்கப்பட்டது. But in the new covenant, ஆனால் புதிய ஏற்பாட்டிலோ Jesus became that sacrifice. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பலியானார். Hallelujah. Amen. And he says something new I will do inside you. ஆகவே நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது வெளியே அல்ல, உங்களுக்குள்ளே நான் செய்கிறேன். Inside I will give you a new heart. ஒரு புதிய, உங்களுக்குள்ளே ஒரு புதிய இருதயத்தை தருகிறேன். Hallelujah. Amen. Old Testament saint can never look at the father and say father. நான் பழைய உடன்படிக்கை சொல்லுகிறது நாம் தேவனை பிதா என்று கூப்பிட்டு அவரை நேரே பார்க்க முடியாது.
They used to shake and tremble to enter into the Holy of Holies. ஆகவே அந்த பரிசுத்த ஆலயத்திற்குள் போகும்போது அவர்கள் நடுக்கமே காணப்படும். In the New Testament, புதிய ஏற்பாட்டின் காலத்திலே Jesus said something like this. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்படியாய் சொன்னார். He taught them to pray. ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். Our Father. பரிசுத்த பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. Our Father. பரமண்டலங்களில் இருக்க எங்கள் பிதாவே. Old Testament cannot call the Father Father. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே பிதாவே என்று கூப்பிட முடியாது. Old covenant. அது பழைய உடன்படிக்கை. New covenant. புதிய உடன்படிக்கை என்ன? There's a spirit which is put inside me. நமக்குள்ளாக புதிய ஆவியை கர்த்தராகிய தேவன் கொடுத்திருக்கிறார். I can call him Abba Father. ஆகவே அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். Somebody say Father. எல்லாரும் சொல்லுவோமா அப்பா? Somebody say Father. What a joy. அத அப்பான்னு கூப்பிடும்போது எவ்வளவு ஒரு சந்தோஷம். And thank Tamil, it is not changed. Appa, very beautiful. Yes. தமிழ்ல அப்பான்னு தான் இருக்கு. Many of our languages it's Appa, it's very beautiful. எல்லா பல மொழிகள்ல அப்பான்னு இருக்கு. ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. This is the relationship because the God has put it inside our heart. ஏனென்றால் இந்த உறவானது தேவன் உள்ளத்தின் ஆழத்திலே போட்ட ஒரு உறவு. That is something new in the new covenant. அது புதிய ஏற்பாட்டின் காலத்துல புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. And so the way to follow God is not from the outside but from the inside. ஆகவே தேவனை நீ பின்பற்றி போவது வெளியில அல்ல, அது உள்ளத்திலே போகக்கூடிய காரியம். Am I right? Am I right? நான் சரியா சொல்றேனா? So now how do I follow? How does the Lord lead me? என் தேவனாகிய கர்த்தர் என்னை எப்படி நடத்தி செல்கிறார்? It is not by asking somebody. அது யாரையோ கேட்டு அல்ல. It's because the leads us here. ஏனென்றால் நான் எப்படி நடக்க வேண்டுமோ என் உள்ளத்திலே அவர் நடத்தி செல்கிறார். Hallelujah. Verse 20 says, 20வது வசனத்தை நீங்கள் கவனிப்பீர்களா? When I give them a heart of flesh, நான் சதையான இருதயத்தை அவர்களுக்கு கொடுக்கும்போது, they will walk in my statutes and keep my judgments and do them. அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். Hallelujah. So we are his people. ஆகவே நாம் அவருடைய ஜனம். Because we have under the new covenant. ஏனென்றால் நாம் புதிய உடன்படிக்கையின் கீழ் நாம் இருக்கிறோம். Somebody say praise the Lord. Amen. Thank you Lord, we are under the new covenant. எல்லாரும் சொல்லமா நன்றி தேவனே, புதிய உடன்படிக்கையின் கீழ் நாங்கள் இருக்கிறோம். Hallelujah. We can call you Appa Father. ஆண்டவரை நோக்கி நாம் சொல்லலாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற உரிமையை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். Praise the Lord for the new covenant. அந்த புதிய உடன்படிக்கைக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Hallelujah. Amen. Let me close with the last one. கடைசியான ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Fresh start. புதிய ஆரம்பம். Something new. ஏதோ ஒன்று புதியது. Psalm chapter 98. சங்கீதங்களின் புத்தகம் 98ஆம் சங்கீதம். And let's read from verse 1. சங்கீதங்களின் புத்தகம் 98ஆம் சங்கீதம். Psalm 98 verse 1. ஒன்றாம் வசனம். Oh, sing to the Lord a new song. கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். Hallelujah. Amen. Oh, sing to the Lord a new song. ஒரு புதிய பாடலை பாடுங்கள். Why? He has done marvelous things. அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். His right hand and his holy arm have gained him the victory. அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. Somebody shout praise the Lord. எல்லாரும் ஒரு தேவனுக்கு மகிமை சொல்லுங்களே. Somebody shout praise the Lord. Praise the Lord. I will sing to the Lord a new song. ஆண்டவருக்கு நான் ஒரு புது பாட்டை பாட போகிறேன். Psalm chapter number 40. Let's turn there very quickly. 40ஆம் சங்கீதத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. Psalm chapter 40. 40. And verse number 3. மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். Psalm 40 verse 3 says, மூன்றாம் வசனம் சொல்லுகிறது, He has put a new song in my mouth. நான் தேவனை துதிக்கும் புது பாட்டை என் வாயிலே கொடுத்தார். Praise to our God. அது நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். This means அப்படியானால் He is going to give a new song. அவர் ஒரு புதிய பாடலை கொடுப்பார். But we are going to sing the song. அந்த பாடலை நாம் பாட போகிறோம். He will put it in my heart. அவர் என் இருதயத்தில் அந்த பாடலை But I will sing it aloud. நானும் சத்தமாய் பாட போகிறேன். That means in 2017 அப்படியானால் 2017 we will declare the goodness of God. ஆண்டவருடைய நன்மையை நாம் அறிவிக்க போகிறோம். We will praise the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாட போகிறோம். Hallelujah. In our family devotion at home, எங்களுடைய குடும்ப ஜெபத்திலே my wife says we are going to have testimony time. ஒரு நம் சாட்சி நேரம் என்று உண்டு. Every day. ஒவ்வொரு நாளும். Not every Sunday. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்ல, எல்லா நாளும். What did the Lord do for you? என்ன உனக்கு ஆண்டவர் சொன்னாரு? So yesterday we had a testimony time. நேற்று எங்களுக்கு சாட்சி நேரம் இருந்தது. Thank God the washing machine was repaired. எங்களுடைய வாஷிங் மெஷின் ரிப்பேர் ஆனதுக்காக ஸ்தோத்திரம் அப்படினு சொன்னேன். Repair means it was not working, now it is okay. இப்போ முதல்ல வேலை செய்யாம இருந்தது, வேலை ரிப்பேர் பண்ணதுக்கு அப்புறம் வர்க் பண்ணாங்க. What happened? என்ன நடந்தது? There was a rat which bit all the wire inside. ஒரு எலி
போய் ஒயரெல்லாம் கடிச்சு விட்டு இருந்தது. And I spent money and repaired it. நான் செலவு பண்ணேன். Next day, same rat bit the same wire. அடுத்த நாள் அதே எலி திருப்பி அதே ஒயரை கடிக்க வந்துச்சு. So I didn't look at it as a rat. No. நான் அது எலியா பார்க்கல. It is a demon. அப்பதான் நான் பார்த்தா அந்த பிசாசா பார்த்தேன். Why? ஏன்? It is taking all my money. என் பணத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்குது. Hello, please be very careful. If நல்ல something careful happens over and over again, okay? திருப்பி ஒரே காரியத்துக்கு செலவு பண்றது. Because the devil will take it out from sickness. ஏன்னா பிசாசு நம்ம நோயை கொண்டு வந்து அதுல இருந்து பணத்தை உரிவான். Spending money on test. எப்ப பாரு ஏதாவது ஒரு டெஸ்ட் பணத்தை பிடிங்கிட்டே இருப்பான். You see? So I said this devil must be broken. ஆகவே இந்த பிசாசு உடையணும் நான் தீர்மானம் பண்ணேன். And so I spent a lot of money on my machine. வாஷிங் மிஷின் ரொம்ப ரிப்பேர் பண்ணிட்டேன். And then I don't know how to catch the rat. அது எப்படி அந்த எலியை பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. My house is all fine, no rat can come in, but the rat came in. I don't know how. என் வீட்டுல உள்ள எலி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த எலி எப்படி வந்துருச்சுன்னு தெரியல. I think it has come to the drainage inside the house. அந்த கீழ அந்த drainage வழியா அந்த வந்துருச்சு நான் நினைக்கிறேன். And I don't know how it came because it's about 2-3 foot inside it came from that. அது கீழ 2-3 அடி ஆழத்துல இருந்து அது மேல வந்துருச்சு. So we prayed. நாங்க ஜெபம் பண்ணோம். And one day at 3 o'clock in the afternoon, ஒரு 3 மணிக்கு மத்தியான வேளையில I went to the main door of my house. ஒரு கதவு கிட்ட வாசப்படி கிட்ட போனேன். 3 o'clock in the afternoon. 3 மணிக்கு மத்தியான நேரத்துல When I opened the door, நான் கதவை திறந்த உடனே I saw a rat running into the shoe rack. என்னுடைய அந்த ஒரு எலி வந்து இந்த ஷூ ரேக் உள்ள போறத பார்த்தேன். My question is 3:30 in the afternoon, which rat will be awake? 3 மணிக்கு எந்த எலி முழிச்சிருக்கும் நான் கேள்வி கேட்டேன். I think rats will come in the night, but this fellow came at 3 o'clock. எல்லாமே எலி ராத்திரில வரும்னா இவர் மத்தியானமே வந்துட்டாரு. That's why I said it's a devil. அதனால தான் பிசாசுன்னு சொன்னேன். He went in the shoe rack. அந்த செருப்புகள் வைக்கக்கூடிய இடத்துக்கு போய்ட்டாரு. I locked the shoe rack. நான் செருப்பு ரேக் and then we said we'll take care of that fellow later. அப்புறமே நம்ம அந்த பாத்துக்கலாம் அப்படினு சொல்லி விட்டுட்டேன். Very busy after that Christmas season. கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் ரொம்ப கொஞ்சம் பிஸியா இருந்ததனால and then my wife said okay, let me kill the rat now. இன்னைக்கு எப்படியாவது எலி அடிச்சு போடலாம்னு தீர்மானம் பண்ணோம். My job is only information, her is execution. நான் வந்து சொல்லுவேன் செய்வாங்க. So she is ready with everything to beat the rat. குச்சி எல்லாம் எடுத்து ரெடியா இருந்தாங்க. But when you open, no rat is coming out. தோறதா எலியே வர மாட்டேங்குது. Don't tell me the demon escaped. ஏனா பிசாசு தப்பிச்சு சொல்லாதீங்க. But later as she cleaned up the place, எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பார்த்தா the rat is dead inside. அது எலி உள்ளுக்கே செத்து கிடக்குது. Hallelujah. Amen. So my testimony, thank God the rat is killed. ஆகவே நான் சத்தமா சொன்னேன், என் தேவனே எலி செத்ததுக்கு ஸ்தோத்திரம். Thank you, my washing machine is repaired. ஆண்டவரே என் வாஷிங் மெஷின் ரிப்பேர் பண்ணதுக்காக ஸ்தோத்திரம். Then she what more testimony? Any more testimony? She's asking me. அப்புறமா அவங்க மனைவி கேக்குறாங்க, இன்னும் வேற எதுனா இருக்கா அப்படி. I'm thinking now what to say now. நான் இப்ப நினைச்சேன் இன்னும் என்ன சொல்றது அப்படி. There was another friend, my daughter's friend staying with us. என்னுடைய மகளுடைய நண்பர் எங்களோட தங்கி இருக்காங்க. She said, thank God I'm alive. அவங்க சொன்னாங்க நான் உயிரோட இருக்கிறேன் ஸ்தோத்திரம்னாங்க. And then my wife said, see her testimony, look at your testimony. அங்க பாரு அவங்க சாட்சியை கேளுங்க, அவங்க சாட்சியை கேளுங்க. You are saying rat, she is saying praise the Lord for life. அவங்க நீங்க எலி செத்ததுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நான் உயிரோட இருக்கிறேன் அவங்க ஜீவனுக்காக நன்றி சொல்றேன். He has put a new song in my mouth. ஆகவே அவர் நியூ song in my mouth. ஆக புது பாடலை என் வாயிலே போட்டார். Hallelujah. So this means 2017 is going to begin with praise and testimony. ஆகவே இந்த வருஷத்தினுடைய துவக்கமே ஸ்தோத்திரங்களும் சாட்சிகளும் தான் உங்களுக்கு ஆரம்பம். A new song. புதிய பாடல். Not yesterday's song. பழைய பாடல் அல்ல. New song. புதிய பாடல். Because every day is a mercy, is a fresh every day, every morning. ஏனென்றால் ஒவ்வொரு காலை வேளையிலும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. And that's why Jesus taught us to pray. ஆகவே தான் தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். Matthew chapter 6 he said, don't turn there, I'll give it to you, Matthew 6. மத்தேயு 6ஆம் அதிகாரம் verse number 11. 11ஆம் வசனம். Give us this day our daily bread. இன்றைய நாளின் அப்பத்தை எங்களுக்கு தாரும். Because the Lord knows. ஆண்டவருக்கு தெரியும். We are very good at praying for the year. We'll pray for the year, one prayer for the year. ஒரு ஜெபம் ஒரு வருஷத்துக்கு ஏறெடுக்க தெரியும். Thank Lord, take care of all my meals for 2017. ஆண்டவரே 2017 க்கு உண்டான எல்லா காரியத்தையும் நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. He says no, new song every day morning. ஆகவே அப்படியானால் அப்படி அல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் புதிய பாடலை பாட வேண்டும், புதிய ஜெபங்களை ஏறெடுக்க வேண்டும். Because now he said, Lord, give me today our daily bread. ஆண்டவரே இன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். Tomorrow again new song. நாளைக்கு திருப்பி காலைல புதிய பாடல் தான். New testimony. புதிய சாட்சி தான். Thank God for the house. ஆண்டவரே எங்களுக்கு நல்ல வீட்டை கொடுத்தீர் ஸ்தோத்திரம். Thank you for the roof over my head. ஆண்டவரே எங்கள் மேல் இருக்கிற கூரைக்காய் ஸ்தோத்திரம். Thank you for the clothes I can wear. ஆண்டவரே நல்ல உடைகளை கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for the family I have. ஆண்டவரே நல்ல குடும்பத்தை கொடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். Thank you for the water filter which was repaired. ஆண்டவரே வாட்டர் ஃபில்டர் ரிப்பேர் பண்ணி. That also testimony. Water filter stopped working. ஒரு நாளைக்கு வாட்டர் ஃபில்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு. And so the man came, he repaired the water filter. அதையும் ஒரு நபர் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுத்தார். But the water filter taste has not changed. The water taste has not changed. ஆனா தண்ணீருடைய ருசி மாறல. Everybody is angry with me. எல்லாருக்கும் like Moses.
Everybody was angry with Moses. Why water so bitter? Mara water. என்னத்துக்கு ஏன் இவ்வளவு கசப்பு தண்ணீரா இருக்குன்னு Again pray. Lord, send the fellow to come. ஆண்டவரே சீக்கிரமா அந்த ரிப்பேர் பண்றவரை அனுப்புங்க. He will look at my phone call and not pick up the phone call. என்னுடைய போனை பார்த்து அவர் எடுக்கவே மாட்டார். We have to pray for that also. அது கூட நாங்க ஜெபம் பண்ணோம். So the fellow came and repaired it. அவங்க ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்தாங்க ரிப்பேர் பண்ணாங்க. Say thank you Lord, he's repaired it. உடனே ஆண்டவரே நான் சொன்னேன் thank you ஆண்டவரே நன்றி உங்களுக்கு எல்லாம் ரிப்பேர்ல முடியும். Give us this day our daily bread. ஆண்டவரே இந்த நாளின் ஆகாரத்தை எங்களுக்கு தார். One friend came home sometime back. ஒரு என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார் கொஞ்ச நாளைக்கு He says முன்னாடி. I must get something for your children. உங்க பிள்ளைகளுக்காக நான் ஏதாவது வாங்கிட்டு வரணும் அப்படினாரு. I thought maybe some Marie biscuit or Cadbury's chocolate. ஏதோ மாதிரி பிஸ்கட் இல்லனா சாக்லேட் தான் வாங்கிட்டு வருவாருன்னு சொன்னேன். நினைச்சேன். He went and bought what all you know? என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தார் உங்களுக்கு தெரியுமா? Atta. மாவு. ஆட்டா கோதுமை மாவு. Powder for the washing machine. வாஷிங் மிஷின் பவுடர் வாங்கிட்டு வந்தார். Soap. சோப்பு வாங்கிட்டு வந்தாரு. He bought provisions also for me. மத்தன அது சாப்பாட்டுக்கு உண்டான அந்த ஜெனரல் ஸ்டோர்ல ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அரிசி பருப்பு. Dishwashing liquid. பாத்திரம் துலக்கிறதுக்கு சோப்பு. Give us this day our daily bread. ஆண்டவரே இன்றைய ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். And so we have next day testimony. அடுத்த நாள் எங்களுக்கு டெஸ்டிமனி சாட்சி என்ன தெரியுமா? Thank you for the Vim bar, thank you for the soap, thank you for oil. ஆண்டவரே நீங்க விம் பார் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், நீங்க சோப்பு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். He has put a new song. அவர் புதிய பாடலை உன் உள்ளத்தில் கொடுத்தார். In my mouth. உன் வாயில் கொடுத்தார். Will 2017 be a year of praise every day to the Holy God? ஆகவே 2017 உங்களுடைய வாழ்க்கையிலே ஸ்தோத்திர பலிகள் நிரம்பி இருக்கும்படி கர்த்தர் கிரியை செய்கிறார். Hallelujah. Do not despise small beginnings. ஆகவே அற்பமான ஆரம்பத்தை நீங்க அசட்ட பண்ணாதீங்க. Hallelujah. Do not despise small beginnings. அற்பமான ஆரம்பத்தை அசட்ட பண்ணிடாதீங்க. He will do great things. ஏனென்றால் அவர் புதிய காரியங்களை சம்பூர்ணப்படுத்த போகிறார். பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென். Hallelujah. Let's stand to our feet as I pray. எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? Hallelujah. Praise the Lord. Amen. Praise the Lord. Thank you Lord. Praise the Lord. Praise Hallelujah. Jesus. Praise Jesus. Come on, everybody rise to your feet. எல்லாரும் You are here this morning. You're here this morning. நீங்கள் இந்த காலை வேளையில் இருக்கிறீர்கள். Maybe you do not have a relationship with Jesus Christ. ஆண்டவரோடு கூட ஒரு நல்ல ஐக்கியம் இல்லாமல் இருக்கலாம். You know who Jesus is. நீங்கள் இயேசு யார் என்று தெரியும். But you have not committed your life entirely to him. ஆனால் பூரணமான ஒரு வாழ்க்கையை இயேசுவுக்கு நீங்கள் கொடுக்காமல் இருந்திருக்கலாம். If you have to have a new beginning, ஒரு புதிய துவக்கம் வேண்டுமானால் your life has to be given to Christ. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்கப்பட வேண்டும். He makes all things new. அவர் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறார். He'll give you a fresh start. அவர் புதிய ஆரம்பத்தை கொடுக்க போகிறார். So if you are here this morning, நீங்கள் இங்க இருக்கிறீர்கள் and you say, brother, yes, I have not committed my life to Jesus Christ. ஆண்டவருக்கு நான் இன்னும் முழுமையாய் என் வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்காமல் இருக்கிறேன் என்று சொல்லுவீர்கள். I've come to church and I've gone back from church. ஆண்டவரே சபைக்கு வருகிறேன் போகிறேன். But I've never committed my life to Jesus Christ. என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடுத்தது இல்லை. But I want a new beginning today. ஆண்டவரே இன்றைக்கு எனக்கு ஒரு புது வாழ்க்கை தேவை. I want a new beginning today. புதிய வாழ்க்கை புதிய ஆரம்ப தேவை. I wish to commit my life to Jesus Christ. என்னுடைய ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுக்க விரும்புகிறேன். I want to declare him Lord over my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு நான் ஒப்புக்கொடுக்கிறேன். If that is you this morning, அது நீங்களா இருப்பீர்களானால் lift your hands to God. உங்களுடைய கரங்களுக்கு உயர்த்துங்கள். Please remember, this is not for people who are born again. ஆமா, திருப்பி மறுபடி பிறந்து ஞானஸ்தானம் எடுத்தவங்களுக்கு இல்ல. No, listen very carefully. கையை ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறவங்க கையை தூக்காதீங்க. Listen very புதுசா நீங்க நல்லா கேட்கணும். Okay, this is for the first time I want to accept Jesus. இதுவா முதல் முறையே இயேசுவை ஏத்துக்கிறேன்னு இருந்தீங்கன்னா மட்டும் தான். You don't have to accept him over and over again, okay? ஒவ்வொரு சமயமும் நீங்க கையை தூக்குற பிள்ளைகளா இருக்கவே கூடாது. Again, if there's somebody who wants to give their life for the first time, lift up your hand. இன்னைக்கு புதுசா வந்து நீங்க ஆண்டவரை ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க மட்டும் கை தூக்குங்க. Amen. Praise God for this brother. Thank you, sister. I can see your hand. Thank you very much. All right, thank you. Thank you. Just say the simple prayer. ஒரு சின்ன ஜெபத்தை என்னோட சொல்லுங்க. Say, dear Lord Jesus, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லுங்க. come into my life. என்னுடைய வாழ்க்கையில் வாரும். You died for me on the cross. எனக்காக சிலுவையில் மரித்தீர். I accept you as Lord and Savior. உம்மையே நான் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன். I give you my problems and my brokenness. ஆண்டவரே என் உடைக்கப்பட்ட காரியங்களும் என்னுடைய பிரச்சனைகளையும் உம் பாதத்தில் வைக்கிறேன். And I receive your goodness and your mercy. உம்முடைய இரக்கத்தையும் உம்முடைய நன்மையையும் பெற்றுக்கொள்கிறேன். I confess you are the Lord over my life. ஆண்டவரே என்னுடைய வார்த்தைகளை நான் ஆண்டவரே அறிக்கையிடுகிறேன். Thank you for accepting me. ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். Thank you for washing me with your precious blood. ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொண்டதற்காக ஸ்தோத்திரம். Thank you for my new life which is ahead of me. ஆண்டவரே புதிய வாழ்க்கை எனக்கு முன்பாக இருக்கிறபடியாலே ஸ்தோத்திரம். Thank you, today is a fresh start.
ஆண்டவரே இன்று புதிய ஆரம்பமாய் இருக்கிறபடியால் Thank நன்றி you for the செலுத்துகிறேன். day of new beginnings. ஆண்டவரே புதிய ஆரம்பத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். We praise your holy name. உம்முடைய ஆண்டவரே அப்பா பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். Hallelujah. Amen. God wants to make all things new in your life. my ஆகவே brother, my தேவனாகிய sister. கர்த்தர் புதிய காரியத்தை புதிய ஆரம்பத்தை கொண்டு உங்களை நடத்த போகிறார். Come on, everybody now lift up your hands. எல்லோருமே கரங்களை உயர்த்தி Say, Father, help me to forget the past. ஆண்டவரே பிதாவே பழையவைகளை மறக்க எனக்கு உதவி செய்யும். My past is hindering my future. ஆண்டவரே என்னுடைய பழைய சிந்தனைகள் என்னுடைய முன்னேற்றத்தை தடை செய்கிறது. I remember that person's face and I'm angry, oh God. ஆண்டவரே I remember that person's face and I get ஆண்டவரே angry. எனக்கு கோபத்தை மூட்டினவர்களை நான் நினைக்கிறேன். I think of them and I'm very angry. ஆண்டவரே நான் மிகவும் கோபமாய் இருக்கிறேன். But right now, இப்பொழுதோ I want to have a new fresh start. புதிய ஆரம்பம் எனக்கு தேவை. I want to have a new beginning. புதிய ஆரம்பம் தேவை. I choose to release them and forgive them. ஆண்டவரே அவர்களை தேர்ந்தெடுத்து நான் மன்னிக்கிறேன். Come on, somebody open your mouth. எல்லாரும் வாய்களை திறந்து You know that person, that situation which has hurt you so badly. உங்களுக்கு முன்னாடி மன்னிக்கிறவங்களை மன்னிக்கலாமே. Hallelujah. Amen. You're a God of new beginnings. ஓ தேவனாகிய கர்த்தர் புதுமையான காரியங்களை செய்கிறவர், புதிய துவக்கத்தை தருகிறவர். I choose to forget the past and I look on to my future. ஆண்டவரே பழையவைகளை மறக்கிறேன், முன்னானவைகளை நாடுகிறேன். Hallelujah. Amen. Thank you that you're going to exalt my name among the midst of my brethren. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே சகோதரர்களுக்கு முன்பாக என்னுடைய பெயரை உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, you're going to lift my name up in my office. ஆண்டவரே நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் என்னுடைய பெயரை உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, you're going to lift my name in my college. ஆண்டவரே கல்லூரியில் என்னுடைய பெயரை உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். Thank you, you're going to lift my name in the place of my work. ஆண்டவரே நான் வேலை செய்கிற ஸ்தலத்தில் என்னை உயர்த்தினீரே உமக்கு ஸ்தோத்திரம். Somebody open your mouth and say, thank you, Lord. ஆண்டவருக்கு எல்லா வாய்களை திறந்து நன்றி செலுத்தலாமா? Because He's giving you a new name. ஓ ராஹகன ஹதர A new name. புதிய பெயரை உனக்கு கர்த்தர் கொடுத்தார். The name of Christ Jesus is on your mouth. ஆகவே இயேசு கிறிஸ்துவினுடைய பெயர் உன் நாவிலே இருக்கிறது. Hallelujah. Hallelujah. The name of shame has been changed to a name of glory. ஆண்டவருடைய நாமம் உனக்கு ஒரு மகிமையான பெயரை சூட்டி இருக்கிறது. Hallelujah. Hallelujah. I want to speak new life over your life in the mighty name of Jesus. நான் உங்களுடைய வாழ்க்கையிலே புதிய காரியத்தை பேச விரும்புகிறேன். New life. புதிய காரியம். Somebody open your mouth and say new life. யாராவது சொல்லுங்க புதிய வாழ்க்கை, புதிய வாழ்க்கை, புது வாழ்வு. New life. புது வாழ்வு. Hallelujah. புது வாழ்வு. I can call him Abba Father. நான் அப்பா பிதாவை என்று கூப்பிட போகலாம். Because I am living under the new covenant. ஏனென்றால் நான் புதிய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். I am not living under fear. நான் பயத்தோடு வாழவில்லை. I live under the grace of Almighty God. தேவனுடைய கிருபையின் கீழாய் வாழ்ந்து I கொண்டிருக்கிறேன். don't struggle to obey. ஆகவே நான் கஷ்டப்படவில்லை. It's easy to obey because the Spirit of God is leading me. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாய் இருக்கிறபடியால் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நான் கீழ்ப்படிவேன். Somebody open your mouth and say it's easy to obey the commandments of யாராவது வாயை God. திறந்து சொல்லுங்க ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு நான் ஒப்புக்கொடுப்பது சுலபம். It is easy. சுலபம். Because His Spirit is working in me and through me. ஏனென்றால் நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அந்த காரியத்தை செய்கிறார். It's not me, oh God, it's your Spirit. Hallelujah. ஆண்டவரே அது நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற ஆவியானவரே நீரே அந்த காரியத்தை செய்கிறீர். Come on, commit your life to the Holy Spirit. எல்லாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருக்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. Say, Holy Spirit, lead me, guide me. ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்துவன்னு சொல்லுங்க. You lead me beside the still waters. ஆண்டவரே என்னை நடத்துவன்னு சொல்லுங்க. You restore my soul. ஆண்டவரே என்னுடைய ஆத்துமாவை I நிலைப்படுத்துவீராக. will hear a voice saying turn right. I will hear a voice saying turn left. ஆண்டவரே நான் வலது பக்கம் திரும்பு, இடது பக்கம் திரும்பு என்கிற சத்தத்தை நான் கேட்கட்டும் அப்பா. Hallelujah. Somebody Amen. confess, I will be led by the Spirit. எல்லாரும் சொல்லுங்க ஆவியினால் நான் நடத்தப்படுவேன். Hallelujah. Hallelujah. I'm led by the Spirit. நான் ஆவியினால் நடத்தப்படுவேன். Hallelujah. Hallelujah. I've been filled by the Spirit. நான் ஆவியில் நிரம்பி இருப்பேன். I will be filled by the Spirit. ஆவியில் நிரம்பி இருப்பேன். New songs will come from my lips. புதிய பாடல்கள் நான் பாடுவேன். New testimonies will come from my mouth. புதிய சாட்சிகள் சொல்லுவேன். My mouth is not going to talk vile things and bitter things. என்னுடைய வாயிலிருந்து கசப்பான வார்த்தைகள் வெளியே வராது. It is going to be the glorious words of Christ. ஆனால் தேவனுடைய மகிமையான வார்த்தைகளை மட்டுமே நான் பேச Somebody போகிறேன். open your mouth and bless your life even this morning. ஆண்டவர் நீங்கள் வாய்களை திறந்து உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க Come on, முடியாய் பேச everybody கன்ஃபஸ் lift பண்ணுங்க. your hands and say, I am blessed. யார வாயை திறந்து சொல்லுங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவள். My life is blessed. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. My life is blessed. என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. My family is blessed. என்னுடைய குடும்பம் My ஆசீர்வதிக்கப்பட்டது. children are blessed. என்னுடைய குழந்தைகள் My ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். husband is blessed. என்னுடைய கணவன் My ஆசீர்வதிக்கப்பட்டவர். wife is blessed. என்னுடைய மனைவி ஆசீர்வதிக்கப்பட்டவள். My finances are blessed. என்னுடைய பணம் ஆசீர்வதிக்கப்பட்டது. My
body is blessed. என்னுடைய உடம்பு சரீரம் If ஆசீர்வதிக்கப்பட்டது. you're sick in your body, somebody open your mouth. யாராவது உடம்புல சரியில்லைன்னா சொல்லுங்க. Say every sickness, every disease, ஓ என் உடலை பாதித்துக் கொண்டிருக்கிற நோயே out in the name of Jesus. இயேசுவின் நாமத்திலே வெளியே போ. In the mighty name of Jesus Christ. இயேசுவின் நாமத்திலே We வெளியே போ. come against sickness and disease and pain. ஓ எல்லா வலிகளும் என்னை விட்டு நீங்குவதாக. Out in the name of Jesus Christ. இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும். Come on, lift your hands if you're sick in your body. Lift your hands ஓ quickly. உங்க சரீரத்துல ஏதாவது உடம்புல நோய்கள் இருந்து வலிகள் இருந்ததுன்னா கையை தூக்குங்க Just lift எல்லாரும். your hands to God. கை வலி உடம்பு சரியில்லாதவங்க கையை தூக்குங்க. In the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. In the mighty name of Jesus இயேசுவின் Christ. வல்லமை உள்ள I நாமத்தினாலே. speak healing over your life in the mighty name of இவர்களுக்கு நான் Jesus. ஆண்டவரே சுகத்தை பேசுகிறேன். Pain go in Jesus name. வலியை இயேசுவின் நாமத்திலே விலகி ஓடு. Blood conditions be normal in the name of ஓ Jesus. எல்லா இரத்த ஓட்டங்களும் சீர்படுவதாக. Every joints become normal in the name of Jesus. எல்லா எலும்பு முட்டைகளும் இயேசுவின் நாமத்தில் சீர்படுவதாக. Eyes begin to see well. கண் பார்வை சீராய் இருக்கட்டும். Ears begin to hear ஓ well. காதுகள் சரியாய் கேட்கட்டும். Every organ work normally in the name of Jesus Christ. உறுப்புகளும் இயேசுவின் நாமத்திலே சீராய் ஆண்டவரே செயல்படுவதாக. Somebody say amen. ஆமென். Somebody say amen. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. I receive my healing. ஓ நான் சுகத்தை பார்க்க I போகிறேன். receive my healing. நான் சுகத்தை பார்க்க போகிறேன். Every cell is well in the name of Jesus ஓ Christ. கர்த்தராகிய தேவன் எனக்கு சுகத்தை கொடுத்தார். Somebody say thank you Lord. ஹalleluya. I will sing a new song unto ஓ God. புதிய பாடலை பாடுவேன். And somebody open your mouth and sing a new song. ஓ புதிய பாடலை பாடுங்க. Somebody sing a new song. ஓ புதிய பாடலை பாடுங்க. Sing a song of praise unto ஓ God. புதிய ஸ்தோத்திர பலிகளை பாடுங்க. Thank you. 2017 is going to be a year of deliverance and goodness. ஆண்டவருக்கு சொல்லுங்க 2017 எனக்கு சுகம் எனக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய I ஆண்டவர் will சொல்லுங்க. sing a song of ஓ praise. நான் புதிய பாடலை பாடுவேன். I sing a song of joy. சந்தோஷ பாடலை பாடுவேன். Hallelujah.